மாநகராட்சி அதிகாரி துரைராஜ் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கண்டெய்னரில் சிக்கி ஒரு சிலர் அந்த பள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் மீட்பு பணி மிகவும் தாமதமாக நடக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மீட்பு பணியின் வேகம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? எப்போது மீட்கப்படுவார்கள்? இது மேடம், இந்த மழை விட்ட உடனே தண்ணியுடைய அந்த போக்கு அது உள்ள வர்றது நின்ன உடனே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப 150 ஹார்ஸ் பவர் நீர்மூழ்கி மோட்டர் அதை வச்சு பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட 26 அடி குறைஞ்சிருக்கு. இப்ப தண்ணி இன்னும் ஒரு 15 அடி தண்ணி குறைஞ்ச பிறகு நம்ம அந்த கண்டெய்னரை தூக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில இருக்காங்க. வேலை வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அதே டைம்ல என்னன்னா, அது ஆழம் அதிகமா இருக்கிறதுனால 50 அடி ஆழம் இருக்கிறதுனால அந்த நீர் சுரப்பு வந்துகிட்டே இருக்கு. அதான் மேடம். கடும் மழையிலும் பணியாளர்களை அங்கு வற்புறுத்தி வர சொல்லியிருக்காங்க அந்த தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனத்தின் மீது புகார்கள் இதுவரை ஏதேனும் வந்திருக்கிறதா? இவங்க இந்த ஒர்க் நம்ம மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தனியார் நிறுவனம் போலீஸ் அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே தான் இவங்களோட கம்ப்ளைண்ட் வாங்கி நம்ம அவங்கள முழுமையா சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன விசாரணை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இணைப்பில் தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி திரு துரைராஜ். அடுத்ததாக செய்தியாளர் சந்தானத்திடம் பேசலாம். சந்தானம், அங்கு மீட்பு பணி மிகவும் தொய்வாக நடந்து வருகிறது என்று அங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மீட்பு குழுவினர் என்ன சொல்றாங்க? மீட்பதில் என்னென்ன சிக்கல் இருக்கிறது? சக்தி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றது. 2 நாட்களாக நேற்று காலை ஒரு 10 மணி வரை பார்த்தோம்னா இதுக்கான மீட்பு பணி என்பது தொடங்குவதில் மிகப்பெரிய சிரமம் இருந்தது. இது தொடர்பாக நம்ம அமைச்சர் ஏவாவிலிடம் கேள்வி எழுப்பிய போதுதான் 2 நபர்கள் சிக்கியிருப்பதாக அவருடைய குடும்பத்தினர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மீட்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டாமா என்பது குறித்தான கேள்விகள் எழுப்பும் போதுதான் கூடுதலாக 2 மோட்டார்கள் வைத்து தொடர்ச்சியாக பணிகள் என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்புதான் தற்போது இந்த ராட்சத மோட்டார்களும் பம்புகளும் எடுத்து வரப்பட்டு பணிகள் மேற்கொண்ட சூழலை நம்ம நேரடியாகவே காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த 2 நாட்களாக நேற்று காலை முதல்ல இந்த பம்புகள் மூலமாக தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்ட சூழலாக தற்போது அது பழுது ஏற்பட்டதன் காரணமாக 10க்கும் மேற்பட்டோர் இங்க தற்போது அதனை சரி செய்யும் பணியில இருக்கிறாங்க. அதே போல பார்த்தோம்னா இங்க 2 மிகப்பெரிய ஜெனரேட்டர்கள் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 ஜெனரேட்டர்கள் மூலமாக பவர் சப்ளை அவர்கள் அதுக்கு கிடைக்கும் வகையிலும் அதே போல பார்த்தோம்னா மோட்டார்கள் மூலமாக இந்த தண்ணீரை வடிகட்டுவதற்கான பணிகளை ஏற்பாடு செய்து வந்தாலும் இந்த மழை என்பது இந்த பள்ளத்தில் கிட்டத்தட்ட நம்ம செய்தியாளர் ஆனந்தன் பதிவு செய்தது போல கிட்டத்தட்ட 65 மீட்டர் அகலத்திற்கு இந்த பள்ளம் என்பது தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த மழை இந்த பைபர் சாலையில நம்மளே பல முறை செய்தி சேகரிச்சிருக்கோம். மிக முழங்காலுக்கும் மேற்பட்ட அளவிலான தண்ணீர் தேங்கும். ஆனா இப்ப தற்போது இந்த சாலையில தண்ணீரே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் மொத்த மழை நீரும் இந்த பள்ளத்தில் இருக்கிறது. இந்த மழை நீர் முழுவதுமாக அகற்றப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பதால தற்போது வரை இந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ள முடியாது இருக்கிறாங்க. ஒரு பம்ப் தற்போது பழுதாகி அதனை மீட்கும் பணியில் இருந்தாலும் கூட இங்கு கொண்டு வரப்பட்ட டிராக்டர்கள் மூலமாக பேசலாம். சந்தானம் இணைப்பில் இருங்க. அடுத்ததாக செய்தியாளர் ஆனந்தன், தற்போது அங்கு நிலவரம் என்ன, விவரங்களை சொல்லுங்க. சக்தி சற்று நேரம் பேட்டி எடுத்த பிறகு உடனடியாக தற்போது அவருடைய உறவினர்கள் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் செஞ்சக்கூடிய காட்சியைத்தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்தி அங்கு உள்ளவர்களை மீட்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு தான் பிரதானமாக நோக்கமாக இருக்கிறது. நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுல வரையும் காவல்துறையிலோ மற்ற தீயணைப்பு துறைகளோ தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர்களோ இதுல யாருமே ஈடுபடல. எனவே உடனடியாக மற்ற இடத்திற்கு தண்ணி தங்கி இருக்கக்கூடிய இடத்துல நேரடியாக போய் சென்று மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. இந்த இடத்துக்கு கவனம் அதிகமா செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க மீட்பு பணியில ரொம்ப காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நான் முன்னே குறிப்பிட்டது போல அந்த எல்சிபி அந்த கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய கீழே கண்டெய்னர் அடி விழுந்ததுனால அந்த இருக்கக்கூடிய இடங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணி நைட் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றதுனால
அதுல ஏதோ விபத்து ஏற்பட்டா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால அது சுத்தமா நீக்கின பிறகுதான் மீட்பு பணியில் ஈடுபட முடியும்னு சொன்னாங்க. அப்படி அதை இப்ப நீக்கிட்டாங்க. அதை அப்புறப்படுத்தி அந்த பணிகளை முழுமையும் நிறைவடைந்தது. இப்போ வந்து 65 அடி தண்ணீர் வந்து உள்ளே இருக்கு. 65 அடி ஆழம் அந்த பில்டிங் கட்டக்கூடிய இடம். 40 அடிக்கு மேல 35-40 அடி தண்ணி கிடக்கு. அந்த தண்ணியை வெளியெடுத்த பிறகுதான் கண்டெய்னர்ல வந்து எடுக்க முடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அதை வேகப்படுத்தணும் அப்படின்ற சொல்லிதான் இப்பொழுது வேளச்சேரியிலிருந்து கிண்டி செல்லக்கூடிய பிரதான சாலையில அவருடைய உறவினர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய நம்ம பேசும்போதே அவருடைய மனநிலை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. யாரும் வந்து பார்க்கல, ஊடகத்தை சார்ந்தவர்களே செய்திகளை வந்து பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்மகிட்டே முறையிடுறாங்க, குறைகளை சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து நம்ம வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா காவல்துறை சார்பான கேட்கும்போது பணிகள் தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தண்ணீர் வந்து குறையவில்லை. கிட்டத்தட்ட 20 to 25 அடி தான் தண்ணீர் வந்து குறைஞ்சிருக்கு. மேலும் 20 அடிக்கு மேலான தண்ணி இருக்கக்கூடிய நிலை இருக்கு. அதை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தொடர்ந்து நாங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை தீவிரப்படுத்தினாலும் இன்னும் கூடுதலாக தேவைப்படுது. மற்ற இடங்கள்ல ஒரு கவனத்தை கொண்டு போயிட்டு இது மாதிரி ஒரு இடர்பாடு வரும்பொழுது அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அது திட்டமிட்டு எப்படி செய்யணும். அப்போ காவல்துறையிட்ட, தீயணைப்புத்துறையிட்ட, பேரிடர் மீட்பு குழுல வந்து மற்ற இடத்துல வந்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஏன் வரலன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யணும் பல்வேறு இடங்கள்ல பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால இந்த பணியெடுப்பதில் கொஞ்சம் கவனக்குறை இருக்குமோ என்ற ஒரு ஐயம் நமக்கு வருகிறது. எனவே உடனடியாக வந்து இனிமேதான் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. வேளச்சேரி 5 பர்லாங் சாலையில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட 40 அடி பள்ளத்தில் 4 பேர் நேற்று சிக்கியிருக்கிறார்கள். மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 2 பேர் மட்டுமே மீட்கப்பட்ட நிலையில் உள்ளே இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கண்டெய்னருள் சிக்கியிருப்பவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட தெரியாமல் உறவினர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று நம்புகிறோம் நமது செய்தியின் வாயிலாக.